ஹாய் ஹலோ வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் டிஎன் ஜாப்ஸ் இன்ஃபோ. நேற்று இந்த ஐபியோட நோட்டிஃபிகேஷன் ஃபுல்லாக டீட்டெயில்ஸ் பார்த்தோம். இன்றைக்கி இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ப்ளீஸ். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் நெக்ஸ்ட் வீடியோ போட எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ கைஸ். இந்த நோட்டிஃபிகேஷன் என்னன்னு யாருக்கும் தெரியல அப்படின்னா நேற்று ஒரு வீடியோ போட்டிருப்பேன். இந்த நோட்டிஃபிகேஷனோட ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் வேணுங்கிறவங்க கீழே ஃபஸ்ட் கமெண்டில் பின் பண்ணுறேன், எடுத்துக்கோங்க. இதுதான் அந்த நோட்டிஃபிகேஷன். இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இன்டெலிஜென்ட் பிரேவ்லேருந்து நம்மளுக்கு வேகன்சி கொடுத்துருக்காங்க. 3717 வேகன்சி. இது எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறத லிங்க்கையும் கீழே ஃபஸ்ட் கமெண்டில் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்படி தான் இருக்கும் அந்த வெப்சைட்டு. கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா ஸ்டார்டிங் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் 19/7/2025 ஜூலையில் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் 10 ஆகஸ்ட்டு 2025 12 o'clock நீங்கள் எல்லாத்தையும் அப்ளை பண்ணி முடிக்கணும். ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா ஹெல்ப்லைன் நம்பர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை காண்டாக்ட் பண்ணி ஏதாவது டவுட் கிளியர் பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த ஆல்ரெடி ரிஜிஸ்டர் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை அப்ளை பண்ணிக்கோங்க. இல்லைனா ரிஜிஸ்டர்னு மேலே கார்னரில் ரைட் சைட் கார்னரில் இருக்கும், அதை கிளிக் பண்ணி உள்ளே போங்க. இப்படி தான் லோட் ஆகும். அடுத்த பேஜுக்கு வரத்துக்கு லோட் ஆனதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா நேம் ஆஃப் போஸ்டிங்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது அப்ளிகேண்ட் நேம் இங்கே நம்ம டைப் பண்ணணும். அதுவும் 10th மார்க் ஷீட்டில் என்ன பேர் இருக்கோ, என்ன இனிஷியல் முன்னாடி ஃப்ரண்ட் இருக்கா பேக் இருக்கான்னு பார்த்து அதில் எப்படி இருக்கோ அப்படி தான் நம்ம அப்ளை பண்ணணும் அங்கே. அடுத்தது ஃபோன் நம்பர், கன்ஃபர்மேஷனுக்கு அதே நம்பரை ஃபோன் நம்பர் கொடுத்துருங்க. ஆல்டர்னேட்டிவ் இன்னொரு நம்பர் கொடுத்துருங்க. வேலிட் மெயில் ஐடி கொடுத்துருங்க. அடுத்தது கீழே ஜென்ரேட் ஓடிபின்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஓடிபி வரும். கீழே என்டர் மொபைல் ஓடிபி, என்டர் இமெயில் ஓடிபின்னு இருக்கும். மொத்தம் 6 டிஜிட்டில் நம்பர்ஸ் வரும். ஃபஸ்ட்டு இமெயில் ஓப்பன் பண்ணி அதில் இருக்க 6 டிஜிட் நம்பர் ஓடிபி எடுத்து வேலிடுன்னு கொடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு மேலே மொபைலில் வந்த 6 டிஜிட் நம்பரை டைப் பண்ணிவிட்டு வேலிடுன்னு கொடுத்துட்டிங்க அப்படின்னா ஓகே ஆகிடும். அடுத்தது கீழே டிக்ளரேஷன் இருக்கும், ஐ அக்ரின்னு கொடுத்துட்டு கீழே இருக்க கேப்ஷனை டைப் பண்ணிவிடுங்க. டைப் பண்ணி முடித்த உடனே ரீவெரிஃபைன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்தது இந்த பேஜுக்கு தான் வரும். இதில் வெரிஃபிகேஷன் ஃபார்ன்னு இருக்கா, போஸ்டிங் நேம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உங்களோட பேர், உங்களோட ஃபோன் நம்பர், மெயில் ஐடி எல்லாம் ஓகேவாக இருந்துச்சுன்னா சைடில் இந்த பாக்ஸில் செக் பாக்ஸில் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணி முடிச்சுட்டு சப்மிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் கீழே, அதை கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணோடனே அடுத்த பேஜுக்கு போகும். போனோடனே மேலே ரைட் சைட் கார்னரில் கோ டு அப்ளிகேஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே அப்ளிகேஷன் ஃபார்முக்குள்ளே போகும். அடுத்தது இப்படி தான் இருக்கும், லோட் ஆகும். லோட் ஆகி முடித்ததும் அடுத்தது இந்த பேஜ் தான் ஓப்பன் ஆகும். நம்ம எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவில் முடிச்சிட்டோம். அடுத்தது கம்யூனிகேஷன் டீட்டெயில்ஸ், அப்புறம் குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ், அப்புறம் நம்மளோட டாக்குமெண்ட், பேமெண்ட் டீட்டெயில்ஸ் இதெல்லாம் ஒன் பை ஒன்னாக நம்ம சப்மிட் பண்ணோன்னா ப்ராசஸ் முடிஞ்சிடும். ஃபஸ்ட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா ஜெண்டர் கேட்கும், நீங்கள் மெயிலாக ஃபீமேலான்னு கிளிக் பண்ணிவிட்டு அடுத்தது உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட் இயர் கிளிக் பண்ணிக்கோங்க. மந்த் அண்ட் டேட் எல்லாத்தையும் கரெக்டாக போட்டுட்டிங்களான்னு செக் பண்ணிவிட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னா நேஷ்னாலிட்டின்னு இருக்கும், நேஷ்னாலிட்டியை கிளிக் பண்ணிக்கோங்க. கேட்டகரி நீங்கள் என்ன கேட்டகரியோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இடபிள்யூஎஸ்னால் கேட்டகரி அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த சர்டிஃபிகேட் நம்பரை இங்கே டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தது அந்த சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ண டேட்டை நீங்கள் அங்கே சர்டிஃபிகேட்டை பார்த்து என்னதோ அதை நீங்கள் இங்கே டைப் பண்ணிக்கோங்க. கரெக்டாக ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் கொடுங்க. அடுத்தது கீழே பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேட்டோட ஃபுல் நேம் நம்ம ஆல்ரெடி டைப் பண்ணியிருப்போம், அது வந்துடும். அடுத்தது ஃபாதர் நேம் கொடுத்துக்கோங்க. அது 10th 12th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அப்படி தான் கொடுக்கணும் நம்மளோட நேமை. அம்மாவோட பேரையும் அப்பாவோட பேரையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது ரிலீஜியன் கிளிக் பண்ணிக்கோங்க, ஹிந்துவா முஸ்லீமானு. மேரிட் ஸ்டேட்டஸ் மேரிடா அன்மேரிடான்னு கிளிக் பண்ணிக்கோங்க. யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் உங்களோட டிசியில் இருக்கும், அதை பார்த்து கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. இதில் என்ன ஸ்டேட்டில் உங்களுக்கு தமிழ்நாடுன்னு ஸ்டேட் போட்டுக்கோங்க. சிட்டிங்கிறதுல உங்களுக்கு எது ப்ரிஃபரன்ஸாக இருக்கோ, உங்களுக்கு பக்கத்து டிஸ்ட்ரிக்டாக இருக்கோ, உங்களுக்கு எது ஓகேவோ அந்த டிஸ்ட்ரிக்டை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர் இருக்குது. இதில் எதுவும் உங்களுக்கு ஓகேவாக இருக்கோ அதுவும் நீங்கள் எடுத்து அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்தது நீங்கள் ஒரு எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தால் எஸ் கொடுங்க. அப்படி எஸ் கொடுத்திங்கன்னா டேட் ஆஃப் சர்வீஸு, ரிலீவிங் டேட், டோட்டல் பீரியட் கேட்பாங்க. இல்லைனா நோ கொடுத்துருங்க. அடுத்தது நீங்கள் ஒரு ஸ்போர்ட் பர்சனாக இருந்தீங்கன்னா எஸ், இல்லைனா நோ. கீழே டிபார்ட்மெண்டலில் நீங்கள் வேலை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா எஸ்னால் எம்ப்ளாயி ஐடி, எம்ப்ளாயி நேம், டேட் ஆஃப் சர்வீஸ் கேட்பாங்க.
இல்லை நோ கொடுத்துருங்க. அப்புறம் சேவ் நெக்ஸ்ட் பட்டன் கீழே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ்க்கு போகும். அடுத்தது நம்ம அட்ரஸ் கொடுக்கணும். கரஸ்பாண்டன்ட் அட்ரஸ் அப்படின்னா இப்போ நம்ம இருக்கிற அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. 1 by 1 உங்களோட ஏரியா, எந்த கண்ட்ரி, எந்த ஸ்டேட்டு, என்ன டிஸ்ட்ரிக்ட், பின்கோடு எல்லாம் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. இதுவும் பர்மனண்ட் அட்ரஸும் ஒன்று அப்படின்னா கீழே வந்து எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லைன்னா நோ கொடுத்துக்கோங்க, இல்லை வேறு அட்ரஸ் கொடுத்துக்கோங்க. அடுத்தது கீழே நெக்ஸ்ட்டு சேவ்னு பட்டன் அழுத்திட்டோம் அப்படின்னா அடுத்த பேஜுக்கு போயிடும். குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்குள்ளே பேஜ்குள்ளே போயிடும். மெட்ரிகுலேஷன் 10th டீட்டெயில்ஸ்னு கொடுத்துருக்காங்க. 10th மார்க் ஷீட்டில் என்ன பேர் கொடுத்துருக்கீங்க பார்த்துட்டு இனிஷியல் ஃப்ரண்ட் அண்ட் பேக்காக கொடுத்துருக்கீங்க, அதில் இருக்க மாதிரி அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. இயர் ஆஃப் பாசிங், அப்புறம் நீங்கள் எந்த ஸ்கூலில் படித்தீங்க, அடுத்தது சப்ஜெக்ட் காம்பினேஷன்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் என்னென்ன இந்த மார்க் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா லைனாக போட்டிருப்பாங்க, அதை அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தது குவாலிஃபைடுன்னு கேட்டிருக்காங்களா, குவாலிஃபைடு அப்படின்னா அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பாஸா ஃபெயிலான்னு கேட்கும். நீங்கள் பாஸ்னால் பாஸ் கொடுங்க, ஃபெயில்னால் ஃபெயில் கொடுத்துருங்க. அடுத்தது ப்ளீஸ் செலக்ட் த எனி ஒன் ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. நம்ம பர்சன்டேஜ்லேயே போட்டுக்குவோம், ஏன்னா சிஜிபிஏலாம் நம்மளுக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க. சிபிஎஸ்சியாக இருந்தால் இருக்கும், இல்லைனா மெட்ரிகுலேஷன்னா நம்மளுக்கு பர்சன்டேஜில் தான் வரும். அதே மாதிரி பர்சன்டேஜ்னு கொடுத்து பர்சன்டேஜ் போட்டுக்கோங்க. அடுத்த 12th அதே மாதிரியே ஃபில் பண்ணிக்கோங்க, எல்லா டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்தது கீழே வந்தீங்க அப்படின்னா எசென்ஷியல் ஆஃப் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, டிகிரி கிராஜுவேட் முடிச்சிருக்கீங்கன்னா கிராஜுவேட்டுன்னு கொடுத்துட்டு என்ன ஸ்பெஷலைசேஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் அதில் என்ன படிச்சிருக்கீங்க, என்ன டிகிரி முடிச்சிருக்கீங்களோ அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. பிகாம்னா பிகாம் அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. என்ன காலேஜ் படிச்சிருக்கீங்கிறதையும் ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபுல் நேம் கொடுத்துட்டு எந்த யூனிவர்சிட்டின்னு கேட்பாங்க, அதையும் ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மந்த் அண்ட் இயர் ஆஃப் ஜாயின்டிங் கேட்டிருக்காங்க. எப்பவும் ஜூனில் தான் ஜாயின் பண்ணுவோம். ஜூன் போட்டு எந்த இயரில் ஜாயின் பண்ணிங்களோ அந்த இயர் போட்டுக்கோங்க. அடுத்தது குவாலிஃபைடுன்னு போட்டு பாஸ் கொடுத்துக்கோங்க. மந்த் அண்ட் இயர் ஆஃப் பாஸிங்குன்னு கேட்டிருக்காங்க, அதையும் போட்டுக்கோங்க. அடுத்தது பர்சன்டேஜையும் ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்தது குவாலிஃபிகேஷன், அதர் குவாலிஃபிகேஷன் கேட்குறாங்க. அதாவது நம்ம நோட்டிஃபிகேஷனில் கேட்டிருந்தாங்க இல்லையா, உங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கான்னு, எஸ்னா எஸ் கொடுத்துருங்க, நோனா நோ கொடுத்துருங்க. அடுத்தது அடிஷ்னல் குவாலிஃபிகேஷனை நம்ம பிஜி முடிச்சிருந்தோம் அப்படின்னா பிஜியும் போட்டுக்கோங்க. அடுத்தது அதர் குவாலிஃபிகேஷன் கேட்குறாங்க. ஏதாவது லோக்கல் லாங்குவேஜ் இல்லைனா ஃபாரின் லாங்குவேஜ் தெரியுமான்னு கேட்டிருக்காங்க. எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா என்ன லாங்குவேஜ் தெரியுங்கிறத இங்கே டைப் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு தெரியாது அப்படின்னா இன்னும் கொடுத்துக்கோங்க. எஸ் கொடுத்து இங்கிலீஷ் கூட டைப் பண்ணிக்கலாம். ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. எஸ் கொடுத்திங்கன்னா ஆட் ரோன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்தது சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ்குள்ளே போயிடும். டாக்குமெண்ட் அண்ட் பேமெண்ட்டுக்குள்ளே போயிடும். அடுத்தது ஃபஸ்ட்டு ஃபோட்டோ வந்து நம்ம எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறத அவங்களே இன்ஸ்ட்ரக்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஏன்னா நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் போய் பாருங்கள். பேக்ரவுண்ட் வந்து ஒயிட்டில் தான் இருக்கணும், 100 KB தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபோட்டோ எப்படி இருக்குன்னா 12 வீக்ஸ்க்குள்ளே ரீசெண்டாக எடுத்த ஃபோட்டோஸாக தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் அந்த ஃபோட்டோஸில் லைட் பேக்ரவுண்ட் தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. லைட் கிரே ஒயிட் இஸ் சஜஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்தது உங்கள் ஃபேஸ் ஷுட் பி கவர்ட் 70 to 80% ஆஃப் ஃபோட்டோ அப்படின்னு கொடுத்துருங்க. அப்படின்னா க்ளோஸ்அப்பில் உங்களோட ஃபேஸ் வந்து அந்த ஃபோட்டோவில் 70 to 80% நல்லா தெரியணும்னு போட்டிருக்காங்க. ஸ்ட்ரைட்டாக தான் பார்க்கணுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது யூனிஃபார்ம் கலர்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா பேக்ரவுண்டும் உங்களோட ட்ரெஸ்ஸும் ஒரே மாதிரி கலரில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஸ்பெக்ஸ் போட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஐஸ் வந்து விசிபிளாக இருக்கணும்னு போட்டிருக்காங்க. ஃபோட்டோ சைஸ் வந்து 100 to 200 KBக்குள்ளே தான் இருக்கணும். அதுவும் ஜேபிஜியில் தான் இருக்கணும், அந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி போட்டுக்கோங்க. அடுத்தது சிக்னேச்சர் வந்து ஒயிட் பேப்பரில் பிளாக் பெனில் தான் சைன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து 80 to 50 KBக்குள்ளே ஜேபிஜி ஃபார்மேட்டில் தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இங்கே அப்லோட் ஃபைல்ஸுன்னு கொடுத்து நீங்கள் சேவ் பண்ணதை அப்படியே இங்கே காப்பி பண்ணிக்கோங்க. அடுத்தது காப்பி பண்ணிவிட்டு அப்லோடுன்னு கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி அப்லோட் ஆகிடும். யுவர் ஃபைல் இஸ் அப்லோடுன்னு வந்துடும். இங்கே வியூ பண்ணி பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு ஓகே பண்ணிவிடுங்க. அடுத்தது கீழே பார்த்தீங்கன்னா பேமெண்ட்டு, கேண்டிடேட் நேம் கொடுத்துருப்பாங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 650 கொடுத்துருக்காங்க. 550 + 100 நோட்டிஃபிகேஷனில் சொல்லியிருந்தாங்க இல்லையா, எக்ஸாம் ஃபீஸ்க்கு 100
ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து 550ன்னு சொல்லியிருக்காங்க. டோட்டல் 650. மெயிலாக இருக்கனால 650, ஃபீமேலாக இருந்தீங்கன்னா 550 தான் வரும். அடுத்தது பேமெண்ட் ஆப்ஷன் கேட்டிருக்காங்க. அதையும் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே இருக்க எல்லா செக் பாக்ஸையும் 1 by 1 கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க கேப்ஷனை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தது நீங்கள் வந்து முன்னாடி ஏதாவது செக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ப்ரீவியஸ் போய் எல்லாத்தையும் ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு அடுத்தது பேக் கொடுத்துட்டிங்கன்னா பின்னாடி பேக்கில் வந்துடும். அடுத்தது சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா எல்லாமே இந்த மாதிரி ப்ராசஸ் ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து ஆன்லைன் பேங்கிங்குள்ளே போகும். எஸ்பிஐ பேங்கிங்குள்ளே உங்களுக்கு நெட் பேங்கிங் இருந்ததுன்னா அதிலே நீங்கள் போட்டு நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு யூபிஐ தான் ஈஸியாக இருக்கும். அதில் கியூஆர் கோடு வரும். நீங்கள் ஸ்கேன் பண்ணிட்டீங்க அப்படின்னா டிரான்சாக்ஷன் ப்ராசஸ்னு வந்துடும். அடுத்தது நீங்கள் வெளியே வந்துட்டீங்க அப்படின்னா ஹோம் பேஜ்குள்ளே போய்க்கோங்க. ஹோம் பேஜ்குள்ளே போனதும் இந்த மாதிரி ரிஜிஸ்டர் இந்த மாதிரி வருது இல்லையா, ஆல்ரெடி ரிஜிஸ்டர், இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்டு கேட்கும். ஃபுல்லாக உங்களோட யூசர் ஐடியை பாஸ்வேர்டை கொடுத்துட்டு நீங்கள் இந்த மாதிரி கீழே இருக்க கேப்ஷனை டைப் பண்ணிவிட்டு லாகின்னுங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும். உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிவிட்டு பிரிண்ட் அவுட் கூட எடுத்து வச்சுக்கோங்க, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் மீ. ஒன் டேயில் எனக்கு ஒரு 30 சப்ஸ்கிரைபர் கிடச்சிருக்கீங்க. தேங்க்யூ. உங்கள் சப்போர்ட் இல்லைன்னா இவ்வளோ தூரம் வந்திருக்க முடியாது. நீங்கள் இப்படி சப்போர்ட் பண்ணுறனால தான் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்குது. See you on the next video. Bye. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.